ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி சட்னி எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியான டேஸ்டியான ஒரு சட்னி ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதாவது அது இட்லி தோசைக்கு எல்லாமே ரொம்ப சூட்டாக இருக்கும். ஹோட்டல் சைடில் ஒரு தக்காளி சட்னி தான் செஞ்சு காட்ட போகிறோம். வாங்க எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இதுக்கு மீடியம் சைஸ் தக்காளி 4 எடுத்துக்கணும். 4 சாதா மிளகா வத்தல், 4 காஷ்மீரி மிளகா வத்தல், 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 10 சின்ன வெங்காயம், 5 பூண்டுப்பல், ஒரே ஒரு பீஸ் கட்டி பெருங்காயம், இதெல்லாம் எடுத்துக்கணும். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம வச்சுருக்க ஒரு துண்டு கட்டி பெருங்காயத்தை போட்டு அதில் வந்து பொரிக்கணும். பெருங்காயம் பொரிஞ்ச பிறகு அதுலேயே கடலைப்பருப்பையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். அதுக்கடுத்து நம்ம வச்சுருக்க காஞ்ச மிளகாயையும் அதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். அது ஓரளவுக்கு வறுப்பட்ட பிறகு நம்ம அதில் வந்து சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கணும், பூண்டையும் சேர்த்துக்கணும். பூண்டும் வெங்காயமும் வறுப்பட்ட பிறகு நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதை வந்து சிம்மில் வச்சு நம்ம மூடி வச்சோம் அப்படின்னா தக்காளி வந்து நல்லா வதங்கிடும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு, மிளகாய் எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை வந்து எடுத்து நம்ம வந்து ஆற விட்டுடலாம். நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றாமல் இதை வந்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டோம். இதை ஒரு கிண்ணத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு நம்ம வந்து கடுகும் உளுத்தம் பருப்பும் போட்டு தாளிச்சிக்கலாம். அப்புறம் கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் சேர்த்து நம்ம தாளிச்சிட்டு நம்ம இதை வந்து சட்னியில் சேர்த்துக்குவோம். சுவையான தக்காளி சட்னி சூப்பராக தயாராகிடுச்சு ஹோட்டல் ஸ்டைலில். இதை வந்து நம்ம இட்லி, தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணால் உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.